கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே 2 மாதங்கள் கண்ணின் மணி போல நம்மளை பராமரித்து பாதுகாத்து பலப்படுத்தி சகாயம் பண்ணி தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று ரோமர் 8:28 வசனத்தை தேவன் நம்மளுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்து அற்புதமாய் நடத்தின வந்தார். அல்லேலூயா. இந்த 3வது மாதத்தையும் தேவன் காணும்படி வைத்திருக்கிறார். நாம் நன்றி செலுத்த வேண்டும். மனதார கோடி கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டே நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த 3வது மாதம் மார்ச் மாதத்திலையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். யார் நீதிமான்? தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அவருடைய சொந்த குமார்த்தியா இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்போ நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். அதே நீதிமொழிகள் 10:30 வாசிக்கின்ற பொழுது நீதிமான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால தேவனுடைய பாதத்தில், தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற பொழுது, அவரை ருசி பார்க்கின்ற பொழுது, அவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த வாக்குத்தத்தங்களை, நாம் அனைவருக்கும் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அவருடைய சமூகத்தில் நோக்கி பார்க்கலாம். மகா இரக்கமும் தெய்வம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த 3வது மாதத்தை காணும்படி வைத்த கிருபைக்காக கோடி கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த மாதத்திலையும் ஆண்டவரே நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று கொடுத்த வாக்குத்தத்துக்காக கோடி கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். பிதாவாகிய தேவனே, ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில், உம்முடைய சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய பாதத்திலேயே அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்தி சகாயம் பண்ணி வழிநடத்துங்கப்பா. நீர் ஆசீர்வதிக்க, கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்க போகிற கிருபை தயவுக்காக கோடி கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களெல்லாம் மறவாதேயோ. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.